அயோத்தி பெண்களின் அழகும் அந்த அழகு உண்டாக்கும் அதிசய முரண்பாடுகளும். வணக்கம் நண்பர்களே. அயோத்தியை பற்றி கம்பர் வர்ணிச்சுக்கிட்டே வர்றார். அந்த நகரத்தோட சிறப்பை பார்த்தோம், இசையை பார்த்தோம், ஆட்டத்தை பார்த்தோம், குதிரைகளின் தாள நடை கூட பார்த்தோம். சரி, அந்த நகரத்து மக்கள் எப்படி இருக்காங்க? குறிப்பாக அங்கே இருக்கிற பெண்கள், அவங்களோட அழகை கம்பர் எப்படி சொல்கிறார்? வெறும் அழகை மட்டும் சொல்கிறாரா, இல்லை அதுக்கும் மேலே ஏதாவது இருக்கா? கம்பர் சும்மா சொல்லிட்டு போக மாட்டாரே. அந்த பெண்களின் அழகை, அந்த அழகு உண்டாக்கும் ஒரு அதிசய முரண்பாட்டை இந்த பாட்டில் சொல்றார். கேளுங்க. முளைப்பன முறுவல் அம்முறுவல் வெந்துயர் விளைப்பன அன்றியும் மெலிந்து நாள்தோறும் இளைப்பன நுண் இடை இளைப்ப மென்முலை திளைப்பன முத்தோடு செம்பொன் ஆரமே. சரி, இந்த அற்புதமான பாட்டோட அர்த்தத்தை பார்ப்போம். முதல் வரி முளைப்பன முறுவல். அந்த அயோத்தி பெண்கள் முகத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு புன் சிரிப்புங்க, சும்மா இருக்காது, அப்படியே முளைக்கும்னு சொல்கிறார் கம்பர். ஒரு செடி மண்ணில் இருந்து முளைக்கிற மாதிரி இயல்பா தன்னால் வர்ற ஒரு அழகு சிரிப்பு. எந்நேரமும் அவங்க முகத்தில் புன்னகை இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாரு. அடுத்தது முறுவல் வெந்துயர் விளைப்பன. ஆனால் அதே சிரிப்புங்க. பார்க்குற ஆண்களுக்கு, அவங்கள் மேலே காதல் கொள்றவங்களுக்கு வெந்துயர், கொடிய துன்பத்தை, காதல் வேதனையை உண்டாக்குமாம். பார்த்தீங்களா? ஒரே சிரிப்பு. பார்க்குறவங்களை பொறுத்து ஒருத்தருக்கு ஆனந்தம், இன்னொருத்தருக்கு வேதனை. இதுதான் கம்பரோட பார்வை. அழகின் முதல் முரண்பாட்டை இங்கே காட்டுறார். மூணாவது வரி அன்றியும் மெலிந்து நாள்தோறும் இளைப்பன நுண் இடை. அன்றியும் அது மட்டும் இல்லைன்னு அர்த்தம். அந்த பெண்களோட மெல்லிய இடை இருக்கே, அது நாளுக்கு நாள் மெலிஞ்சுக்கிட்டே இழைச்சிக்கிட்டே போகுமாம். இது அழகை அதிகப்படுத்த கம்பர் சொல்கிற ஒரு உவமை. அவங்களோட இடை அவ்வளவு மெல்லிதான் இருக்கு, அது நாளுக்கு நாள் இன்னும் மெலிஞ்சுதே போகுதேன்னு ஒரு வர்ணனை. கடைசி வரி இளைப்ப மென் முளை திளைப்பன முத்தொடு செம்பொன் ஆரமே. இப்போ கம்பர் ஒரு புது விஷயத்தை சொல்கிறார். அப்படி அந்த இடை மெலிய மெலிய அவங்க போட்டிருக்கிற முத்து மாலைகளும் செம்பொன் நகைகளும் அவங்களோட மென்மையான முலைகள் மேலே அப்படியே திளைக்குதாம். திளைக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆடம்பரமாக, சந்தோஷமாக நிறைந்திருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. ஒரு பக்கம் இடை மெலிஞ்சு கஷ்டப்படுது, இன்னொரு பக்கம் முலைகள் நகையோடு சேர்ந்து சந்தோஷமாக திளைக்குது. உலகத்தோட நியதி மாதிரி இருக்குல்ல, ஒருத்தர் வருந்தும் போது இன்னொருத்தர் மகிழ்வது. பார்த்தீங்களா கம்பர் எப்படி யோசிக்கிறார்னு? வெறும் அழகை மட்டும் சொல்லாமல் அந்த அழகு உண்டாக்கும் விளைவுகளையும் அதில் இருக்கிற முரண்பாடுகளையும் கண்முன்னாடி நிறுத்துறார். இடை மெலியுது, முளை திளைக்குது. என்ன ஒரு சொல் நயம், என்ன ஒரு காட்சி அமைப்பு! இந்த ஒரு பாட்டிலேயே அயோத்தி பெண்களோட அழகையும் அந்த அழகு பின்னாடி இருக்கிற உலக உண்மைகளையும் நமக்கு உணர்த்திட்டார் கம்பர். அற்புதமான பாடல்.